ஹலோ, how are you மக்களே? நல்லா இருக்கீங்களா? ஒரே ஒரு விஷயம், நமக்கு ஏதாவது ஆகிட்டா நம்மளுடைய குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும். அனுதாபப்படலாம், எல்லாரும் வருத்தப்படலாம், 4 பேர் ஆறுதல் சொல்லலாம். எத்தனை வருஷம், எத்தனை நாள், அவ்வளோதான். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளை நம்பிட்டுருக்க நம்ம பிள்ளைங்க, நம்ம புருஷன், நம்ம மாமியார், நம்ம உறவுகள் தான். ஹலோ, மேபி யாராவது உங்கள் அக்கா குடும்பத்தை சுமந்துட்டுருக்கலாம், அப்பா அம்மாவை சுமந்துட்டுருக்கலாம், மனைவி தவறி இருக்கலாம், பிள்ளைங்க உங்களை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கலாம். இல்லை எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு முக்கியமான ஆளாக இருந்திருப்பீங்க. என்னன்னு சொல்ல முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நம்ம குடும்பம் நல்லபடியாக நடக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? அப்போ நம்ம இந்த அரசியல் கூட்டத்துக்கெல்லாம் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம உடன்பிறப்பு, நம்ம குடும்பத்தோட நிலையை சிந்திக்கணும்னு சொல்ல வரேன். சிந்திங்க கொஞ்சமாவது. நம்ம வாழும்போதே இது நடந்துட்டால் என்ன ஆகுன்றது கொஞ்சம் சிந்திக்கலாமே. கரெக்டாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். டெய்லி காலையில் வீட்டில் எல்லாமே செஞ்சுட்டு மாதமானால் கடன், வட்டி, தவணை, எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காசு கொடுத்துருப்பீங்க. இப்படி நம்மளுடைய சுய ஆசைக்காக ஏதோ ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு வேளை மரணமும் ஏதாவது சம்பவித்துட்டா அவங்க கொடுக்குற இழப்பீடில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியுமா? என்டையர் லைஃப் முடியவே முடியாது. அதனால் நமக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கணும்னா, நம்ம குடும்பம் மேலே நமக்கு அக்கறையும் அன்பும் அதீதமாக இருக்கணும்னா அரசியலை தொலைக்காட்சியில் பாருங்கள், தப்பே கிடையாது. டிவியில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், ஆடில் பார்த்துக்கோங்க. எத்தனை முறை வேணால் ரீடெலிகாஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. தயவுசெய்து சின்ன குழந்தைங்க, தாய்மார் எல்லோரும் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாருமே சிறந்த மனிதர்கள் தான். இந்த அளவுக்கு இத்தனை பேர் ஒரு மனுஷனுக்காக கூடுறாங்கன்னா அவர் சிறந்து விளங்கி இருக்கலாம், தப்பே கிடையாது. அவர் சிறந்த மனிதன், நல்ல மனுஷன். அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியாது. அவர் பண்ணிட்டா எல்லோரும் நல்லா இருப்போம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பம் அனாதையாக நிற்கும் இல்லையா? வேணாம் சகோதரிகளே, நம்ம குடும்பத்தை அனாதையாக்க வேண்டாம், நல்லபடியாக பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நம்மளை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கார். அதுக்கு தான் பிறக்கிறோம், திருப்பி பிறக்க போகிறதில்ல. ஒரு முறை தான் பிறப்பு. அந்த பிறப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்க சொந்தம் திருப்பி பார்ப்போமா நமக்கு தெரியாது. இருக்கிற சொந்தங்களை அழ வைக்க வேணாம், வேதனைப்படுத்த வேணாம். எவ்வளோ வாட்டி வேணால் லைவில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், என்ன வேணால் பார்த்துக்கோங்க. யாருக்கும் எதுவும் ஆகாமல் பத்திரமா உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளை நம்ம பார்த்துக்கலாம். அனுதாபப்படலாம் எல்லா கட்சி தலைவர்கள் எல்லோரும் நமக்கு காசு இவ்வளோ சொல்லலாம். ஆனால் நம்ம குடும்பத்துக்கு அனுதாபமோ இந்த காசோ உங்கள் இழப்பை சரி கட்டுமா? கண்டிப்பாக கட்டாது. உங்கள் இழப்பு பல உயிரை பலி வாங்கிடும், பல ஏக்கங்களாகிடும். பெத்த பிள்ளைங்க அப்பா அப்பா அப்பான்னு கதறும். தாய் தந்தையர் என் மகன் இருந்தால் எனக்கு இதை செஞ்சுருப்பானேன்னு ஏங்கும். மனைவி துடிக்கும், மனசு துடிக்கும். ஐயோ, இந்த சமுதாயத்தில் அந்த நிலை யாருக்குமே வர வேண்டாம். எல்லாரும் உங்களுக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் ஆரோக்கியமாக உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு வாழுங்க ப்ளீஸ். ஒரு சகோதரியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குடும்பத்தில் ஒருத்தராக எடுத்துக்கோங்க. நல்லது யார் வேணால் சொல்லலாம், நல்லது சொன்னால் கேட்டுக்கோங்க. நமக்கு என்னங்க,
நீங்கள் இருந்த இடத்துலேருந்து எவ்வளவோ நல்லது செய்யலாங்க. ப்ளீஸ், கண்டிப்பாக செய்வீங்க, நான் நம்புகிறேன்.